ஹாய் ஆல், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வைரலான tan ரிமூவிங் ஃபேஸ் பேக் தான். பர்சனலா இதை நான் யூஸ் பண்ணி முதல் தடவை நான் பயன்படுத்திய போதே என்னோட ஸ்கின்ல நல்ல மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி த்ரைஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் 1 வீக்லயே நல்ல க்ளோயிங்கா, நல்ல பிரைட்டா, சப்பிளா இருக்கும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாமா? பச்சை பயிறு, உருளைக்கிழங்கு, அரிசி, காய்ச்சாத பசும்பால். முதல்ல 2 ஸ்பூன் பச்சை பயிறு, 1 ஸ்பூன் அரிசி, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இப்போ அந்த பச்சை பயிரும் அரிசியும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போறோம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா அரை உருளைக்கிழங்கே போதுமானது. நல்லா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி இந்த பச்சை பயிறு அரிசி இருக்கு இல்லையா, அது கூட போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இது நீங்க சின்ன குக்கர் இருந்தா அதுல கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லனா ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த பச்சை பயிறு, அரிசி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது நீங்க குக்கர்ல வைக்கும் போது 5 நிமிஷத்துல நல்லா குழவா வெந்து வந்துடும். இல்ல ஒரு பாத்திரத்துல வச்சு நீங்க வேக விடுறீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்ல இருந்து ½ an hour குள்ள அது வெந்துடும். இப்ப நல்லா வெந்து வந்திருக்க இந்த மிக்சரை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்க பிளெண்ட் பண்ணும்போது இது கூட கொஞ்சமா காய்ச்சாத பசும்பால் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை நீங்க ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா ஒரு ஸ்க்ரப்பரா யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த பேஸ்டோட 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் இல்லனா 1 ஸ்பூன் பிரவுன் சுகர் ஆட் பண்ணி உங்க ஃபேஸ்ல லைட்டா ஸ்க்ரப் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிம்பிள் இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஃபேஸ் பேக்கை உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய்ச்சாத பசும்பால் எடுத்து அங்கங்க டேப் பண்ணி லைட்டா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, உங்க ஸ்கின்னை ஃபுல்லா ட்ரை ஆகாம கொஞ்சமா ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போதே இந்த பசும்பாலை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை நார்மல் வாட்டர்லயே வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை முதல் தடவை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு விசிபிளான சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பை, see you.